பாரு, என்ன சாமியாரா சந்திக்கிறீனா நான் சாதுவா இருப்பேன், சாய்பா சந்திக்கிறீனா அதுக்கும் தயார் இல்ல. விரோதினா நினைச்சினா அப்புறம் என்ன விட அயோக்கியனா மாறிட்டானா வேற எவனையும் நீ சந்திக்க முடியாது, ஜாக்கிரதை. வணக்கம். ராஷ்டிரிய உலமா கவுன்சில் மாநில தலைவர் திரு ஜனா அக்ரம் கான் அவர்களை நேர்காணல் சந்திக்க வந்து நன்றி. வணக்கம், ரொம்ப நன்றி சார். இந்த காசா போருடைய பதற்றம் நிறைய பேர் பாதிக்க ஏற்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே வந்து குழந்தை குட்டிலேருந்து எல்லாமே உணவு இல்லாமல் பெரும் பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க. இந்திய அரசுக்கு அதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் தெரிவிச்ச மாதிரி தெரியல. மற்ற நாடு எல்லாம் பேசுனாலும் தவிர எதுக்காக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்குது, இஸ்ரேல் எதுக்கு அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க? இப்போ சொல்ல போனா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயம் தான் காசா. இஸ்ரேல் வந்து அந்த காசா மக்களை மனிதாபிமானம் இல்லாத கொலை பண்ணி நிற்கிறாங்க. பாலஸ்தீன் காசா கொடூர முஸ்லீம் இன படுகொலை தான் நடக்குது, சரிங்களா? இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டை விட்டு போடான்றான். அந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க, பாலஸ்தீனுக்கு சொந்தக்காரர்கள் அவங்க. இஸ்ரேல்கள் வந்து அந்நியராக வந்தவங்க, இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வந்து அடக்கலம் கொடுத்தது தான், அவங்க தங்க இடம் கொடுத்தது தான் அந்த யூதர் மக்களுக்காக. பாலஸ்தீன் மக்கள் மனிதாபிமானத்துல அந்த யூதர்களுக்காக இருக்க எந்த நாடும் கொடுக்கல. ஆனா முஸ்லிம்கள் மனசார ஒரு மனிதவானதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து தங்கத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் 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 வந்துட்டு இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தை அங்கே யாரும் இல்லை, எங்க நாடு என்று ஆணவத்தில் அணிந்து கொண்டிருக்காங்க. கொடூரமான தாக்குதல் கொண்டு இருக்காங்க. ஒரு உலக ஐநாவே பல விதம் சொல்றேன்றாங்க, போற நிப்பாட்டு போற நிப்பாட்டு போற நிப்பாட்டு சொல்றாங்க. ஏன் ஐநா சபை நினைச்சா போற நிப்பாட்ட முடியாதா? ஏன் அமெரிக்கா எதுக்கு அவனை வந்து ஆதரவு கொடுத்துருக்குது? எதுக்குன்னா அவ கொம்பனா கடவுள் நினைச்சா ஒரு நுடி ஆகாதுங்க. ஏன் ஈரான் வந்து அடிச்சான் யார? இஸ்ரேல். அப்போ அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னாங்க? ப்ளீஸ் ஈரான் ஸ்டாப், ப்ளீஸ் ஈரான் ஸ்டாப், ப்ளீஸ் ஈரான் ஸ்டாப் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் பாகிஸ்தான் ஸ்டாப், ப்ளீஸ் பாகிஸ்தான் ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ உனக்கு மட்டும் நோவுது, அர்த்தவனுக்குன்னா இதான். உனக்கு வந்தா ரத்தம், அர்த்தம் வந்தா தக்காளி சட்னியா? சொல்லுங்க. இந்த உலகமே வந்து இன்னைக்கு வந்து அந்த மக்களை வந்து பார்த்துருக்காங்க. எந்த மக்கள் என்ன மனுஷன் வந்து மனிதான உணவுக்கு இல்லாம தவிக்கக்கூடிய உலகத்துல எடுத்துக்கலாம். அது ஒரே நாடு கண்ணுக்குலாம் பார்த்துருக்காங்க எல்லாமே. அதுக்கு இந்த உலக நாடுகள் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க. அதுலதான் நாங்க ராஷ்டிரிய உலமா கவுன்சில்ல இப்போ வந்து சவுதி அரேபியா கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முற்றுகை ஆர்ப்பாட்டம் வச்சுக்கிறோம். அதுக்கு நோக்கம் என்னன்னா, எங்க கண்ட்ரி முஸ்லிம்ஸ் கண்ட்ரி இவங்க பெட்ரோல் நிப்பாட்டினாலே ஆட்டம் கண்டு போயிடுவோம். இப்போ ஈரான் வந்து போர் நடத்திட்டோம்ல, அமெரிக்கா அடிக்கிற நேரத்துல அவன் தளத்தை வழியில இருந்தா அந்த பெட்ரோல் கப்பல்லாம் போன நோக்கத்தோட தான் வந்து என்ன பண்றாங்க, உலக நாடெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. இப்போ அவன் பெட்ரோல் நிப்பாட்டிடுவான், நீ இது உலக போர் ஆயிடும், நீ நிப்பாட்டு சொல்லி எல்லா ரஷ்யால இருந்து சைனால இருந்து எல்லா சீனால இருந்து எல்லா நாடும் பொருள் கொடுத்தாங்க. யாருக்கு? இஸ்ரேல். அப்போ வந்து ஈரான் அடிக்கிற நேரத்துல அப்போ எங்க கண்ட்ரி சரியில்லை, முஸ்லிம்கள் இருக்க கண்ட்ரி சரியில்லை. இப்போ கூட வந்து கத்தார் அடிச்சிருக்கான். அப்ப கத்தார்ல வந்து எவ்வளவு துணிச்சல் தான் கத்தார் அடிக்கிறான். அப்ப கத்தாருக்கார என்ன பண்ணும்? இவன் அடிச்சதுக்கு என்ன பண்ணும்? அமெரிக்கா தளத்தை அங்க உருவாக்கி வச்சுக்கிறான் கத்தார். அப்ப அமெரிக்கா தளத்தை கத்தார் உருவாக்கி வச்ச ஏன் கத்தார் திருப்பி அடிச்சு பதில் கேட்க முடியாதா? ஏன்னா இந்த நாடு வந்து இந்த உலகத்துல வந்துங்க எங்க ஆளுக்கு சரியில்லை தான் சொல்ல முடியும். எங்க கண்ட்ரி எல்லாம் வந்து கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இதுக்கு முடிவு கட்டினா 5 நிமிஷத்துல முடிவு வந்துடும். எல்லாமே ஆட்டம் கண்டுருவாங்க, புரியுங்களா? ஆனா நாங்க கல்ஃப் கண்ட்ரியில இருக்கவங்க வந்து ஒரு சரியில்லாத ஆளா இருக்காங்க. இப்ப கூட துபாய் சவுதிக்கு வந்தாரு யாரு? அமெரிக்காவோட பிரதமர் ஜனாதிபதி. அவர் வருத்தம்ல சிகப்பு கம்பளை வச்சு அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களாம், ஒரு பெரிய பிளேன் வாங்கி சொகுசு பிளேன் கொடுக்குறாங்களாம். அங்க இருக்கிற மக்கள் வந்து சாப்பாடுகளை செத்து சுண்ணாம்பை கிடக்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா கடவுள் பார்த்துன்னு தான் இருக்கிறான். இது கடவுள் கண்டிப்பா அதுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது வெற்றியை கொடுப்பான்.
புரியுங்களா? ஆனா காசா மக்களோட பாவம் யாரும் சும்மா விடாது. எல்லா மனிதரும் ஒரு நாள் மரணிக்க கூடியவர்களா இருக்கிறாங்க. யாரும் இந்த உலகத்தை நிரந்தரமா இருந்த மனிதர் கிடையாது. அவங்க காசா மக்கள் உண்மையா கொடுத்து வச்சு கூட சொல்ல முடியும். ஏன்னா அவங்க முஸ்லீம் நோக்கத்தில் தான் கொல்லப்படுறாங்க. ஆனா அவங்க ஒருத்தர் கொல்லப்படுறவங்க ஷஹீத் இந்த அட்ரஸ் தான் அல்லாஹ்விடம் போய் கொண்டிருக்காங்க. அவங்க மௌத் அல்லாஹ் ஷஹீத் இந்த நோக்கத்தில் தான் எடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா, எந்த நாட்டு நான் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டேன், எங்க மக்கள் மேல தான் குற்றச்சாட்டு சொல்வேன். சவுதி கல்ஃப் கண்ட்ரி நின்றுச்சுன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு முடிவு காட்ட முடியும். இந்த போரா நிப்பாட்ட முடியும். அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏன் இதே கல்ஃப் கண்ட்ரி ட்ரம்ப் கிட்ட பேச முடியாதா? ட்ரம்ப் பேச கேட்க மாட்டாரா? அப்போ இந்த மனிதாபிமான கொடூரமான கொலை நடக்குது. இந்த கொலையை தடுத்து நிறுத்து, நீ தானே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு சவுதி மற்ற கல்ஃப் கண்ட்ரி கேட்டா ஏன் அமெரிக்காவோட கேட்காதா? ஏன் ரஷ்யா கேட்காதா? ஏன் சைனா கேட்காதா? ஏன் சீனா கேட்காதா? வல்லார நாடு எல்லாருக்கும் இங்க தான் பெட்ரோல் போகுது. இந்தியா முதல் கொண்டு அங்கதான் பெட்ரோல் எல்லாருக்கும் சப்ளை ஆகுது. கல்ஃப் கண்ட்ரில பெட்ரோல் எல்லா உலகத்துக்கு போகுது. சரிங்களா? அப்போ எல்லா நாடும் கல்ஃப் கண்ட்ரி சொல்ல கேட்கக்கூடிய இருக்காங்க. ஆனா இவங்க கோலத்தனமான உட்கார்ந்து இருக்காங்க தான் சொல்ல முடியும். தன்னை சொகத்துக்காக கோலத்தனமாக உட்கார முடியும். இறைவனுக்கு அஞ்சாமல் இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். என்னோட குற்றச்சாட்டு அதான் நான் சொல்ல முடியும். புரியுங்களா? மனுஷன் மனிதாமலை விட்டுணும். புரியுதா? மனிதமான ஈனத்தரமான வேலையாக நடக்குது. பெண்களை முதியவர்களை கொல்றாங்க. சரிங்களா? பிள்ளைகளை சாப்பாடு இல்லாம சாப்பாடு மண்ணு தூக்கி சாப்பிட்டு பிளீஸ் பிளீஸ் பாரு கதறாங்க. அந்த கதற ஒரு வீடியோ வெளியே வரட்டும், ரத்தம் கொதிக்கலையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம பேசிட்டோம்ல அதுல அழுக வருது. அந்த மக்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க? இந்த நாட்டுல பிறந்தது பாவமா? முஸ்லிம் ஆனது பாவமா? பாலஸ்தீன் என்ன பாவம் வந்துச்சு? முஸ்லிம் நாடு. அந்த யூதருக்கு இடத்தை கொடுத்ததால மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்தை கொடுக்கறதா மிகப்பெரிய முஸ்லிம் நாடா இருந்திருக்காது. புரியுங்களா? அதை கொடுத்துட்டு ஒரு மனிதாபிமானத்துக்காக உதவி பண்ண போய் அந்த மக்கள் இன்னைக்கு அந்த நாட்டை விட்டு விரட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டாங்க. இஸ்ரேல் என்ன இருக்குது? இவங்க ஏன் பயந்து சாவுறாங்க? ஏன் ஈரான் அடிக்கல இஸ்ரேல? அப்ப எல்லாமே நீங்க சேர்ந்து கேட்க முடியாதா? எல்லாம் மக்கள் அந்த காசா இருக்க மக்களுக்கு உதவி செய்ய முடியாதா? இதுதாங்க இந்த உலகத்துல எல்லாமே தன்னோட சுகத்துக்கு பதவிக்காக இருக்கிறதா நான் சொல்ல முடியும். மனிதர்களுக்காக மனசாட்சிக்காக யாரும் இல்லை. இருக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு. ஆனா அவங்களே எட்டி மிதிக்கிறது இந்த நாட்டுக்கு எப்படி ஒரு துணிச்சல் இருக்குது? மற்ற நாடுகளை ஏன் ஆதரிக்கிறான்? என்ன காரணமா இருக்குன்றீங்க? அவன் என்ன அவங்க என்ன சாக்லேட் இருக்குதோ என்ன லட்டு இருக்குதோ எனக்கு தெரியாது. சரிங்களா? அவன் என்ன பொறுத்தவரை ஈரான் அடிச்சு காமிச்சாச்சு. இவன் ஒண்ணுமே இல்லாடா வெத்து சொல்றான்ற மாதிரி. இஸ்ரேல் வெத்து சொல்றான்றாங்க, ஈரான் அடிச்சிச்சு. அமெரிக்கா மட்டும் அந்த நேரத்தில் அவனை சப்போர்ட் பண்ணி இறங்கலன்னா இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் இருக்க இடம் தெரியாம போயிருக்கோம். சரிங்களா? யூதர்கள் மிகப்பெரிய மோசமான ஒரு துரோகிகள் தான் சொல்ல முடியும். சரிங்களா? உண்மையான துரோகிகள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யூதர்கள் மிக்க அவங்களை எந்த விதத்தை நம்பாதீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க அந்த மக்களுக்கு வேடிக்கை பாடம் இருக்கிறதுனால அந்த மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அல்லாஹ் இல்லைன்னு கிடையாது. அவங்கள உண்மையா பாக்கிய செய்தவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களோட தமிழ்நாடுல ஜிஹாத் கமிட்டியோட தலைவர் பழனி பாபா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சொல்லுவாரு, இந்த மண்ணில் நம்ம பிறந்து விட்டோம், நாம் என்ன சாதிச்சோம், என்னோட மரணம் என்னோட எதிரி, என்னோட எதிரினா இஸ்லாத்தோட எதிரி, அல்லாஹ்வோட எதிரி, அவனால் வெட்டப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஷஹீத் என்ற அட்ரஸில் தான் நாம் மரணிக்கிறோன்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரிதான் அவர் மரணிச்சாரு. அதே மாதிரிதான் அங்க அல்லாஹ் அவங்க ஒரு மிகப்பெரிய கண்ணியம் தான் கொடுத்துருக்கான். ஆனா இருந்தாலும் நம்ம மனசாட்சி நம்ம கேட்கல. அந்த பிள்ளைகள் சாப்பாடுக்கும் அந்த ஒரு வீடியோவோட பார்த்த தொழுகத்துக்கு என்னால முடியல, என் உடம்புல சத்து இல்லை. ஆனா இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன், இறைவனை நான் என்னைக்கு ஈமான இழக்க மாட்டேன். புரியுங்களா? இந்தியாவிலே இருக்குங்க, இந்தியா கவர்மெண்ட்டும் கண்டிப்பா அதை பேச்சுவார்த்தை நடத்தி நிப்பாட்டிருக்கோம்.
பண்ணல. தமிழ்நாட்டுல எடுத்துங்க, சட்டசபையில வந்து தமிழக முதலமைச்சர் இளைஞர் தமிழர்களுக்காக தீர்மானம் போட்டார். இளைஞர் தமிழர்களுக்காக தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு விட்டார். அதே மாதிரி முஸ்லிம்களுக்காக கொடு கொடுக்கிற தலைவரா இருக்கார் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் வந்து கண்டிப்பா நல்ல ஒரு தீர்மானம் போட்டு அமைச்சிருக்கலாம். அவர் சொல்றதுக்கு ஆள் இல்ல. எங்க சமுதாய தலைவர்கள் சொல்றாங்களே, சட்டசபையில போயிட்டு சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஈழத்தமிழக பிரச்சனை எடுத்து வேல்முருகன் வந்து அந்த சட்டசபையில வந்து மிகப்பெரிய குரல் கொடுத்தாலும் அந்த தமிழர்களுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சொன்னாதாங்க எதுவும் செய்ய முடியும். நம்ம சொல்லவே என்னைக்கு செய்ய முடியும்? ஒரு விஷயம் ஒண்ணுக்கு 4 வாட்டி சொன்னாதான் ஏதோ நடக்கும். யாரும் செய்ய முடியாது. எல்லாம் மனசாட்சி உள்ளவர்களா இருக்காங்க. மனசாட்சி இல்லாதவர்கள் எதுவும் இல்லை. புரியுங்களா? ஆனா சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. நமக்கு எது நம்ம கிட்ட வரலையன்ற. இன்னைக்கு பக்கத்து வீட்டு தான் எரிஞ்சு இருக்குது, நம்ம வீட்டு எரியலன்றாங்க. ஆனா பக்கத்து வீட்டு தீ வந்து நம்ம வீட்டுக்கு தீ வரும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. இப்ப இதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. நீங்க தனியா ராஷ்டிரிய உலக கவுன்சில் தனியாவா இல்ல யாரும் இணைஞ்சு எதனா சேர்ந்து நம்ம வந்து நோக்கம் வந்து யாரை எதிர்த்துலாம் நம்ம பண்ணலங்க. எங்க சமூக சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் கல்ஃப் கண்ட்ரி எதிர்த்து தான் பண்றோம். கல்ஃப் கண்ட்ரி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அந்த முடிவுனா எல்லாரும் நீங்க சேர்ந்து ஒரு பொருள் கொடுத்தா கண்டிப்பா அந்த காசா மக்களுக்கு ஒரு விடிகாலம் பிறக்கும். அந்த காசா மக்களுக்கு ஒரு விடிகாலம் பிறகுறதா. ஏன்னா நம்ம அமெரிக்கா தூதரம் கூட இங்க இருக்குது. அந்த அமெரிக்கா தூதரம் கூட போய் முற்றுகைப்படலாம். நாங்க பண்ணல. அமெரிக்கா பண்ணி என்ன இருக்குது? அமெரிக்கா அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ யார் பேசக்கூடிய ஆள்? அப்ப அமெரிக்கால கல்ஃப் கண்ட்ரி பேச தானே முடியும். ஏன்னா இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிக்கும் அமெரிக்காவுக்கு நல்ல உறவு இருக்குது. அந்த உறவுக்கு நீ ஏன் பேசக்கூடாது? ஏன் ஐநால போய் நீ நல்ல தீர்மானம் கொண்டு வரக்கூடாது? இங்க உதாரணத்துக்கு சொல்ற தலைவர் வைகோ இருந்தார். இந்த ஈழத்தமிழர்களுக்காக ஐநால போய் பேசிட்டு வந்தார். சரிங்களா? அப்போ எந்த ஒரு முஸ்லீம் அமைப்பு போய் ஐநால போய் வலியுறுத்த முடியாதா? ஏன் உங்க ஐநாவுக்கு வழி தெரியாதா? ஐநா எங்களுக்கு உங்களுக்கு போக தெரியலையா? ஏன் மற்ற விஷயத்துல ஐநால போய் பேச போறீங்களே? ஏன் அந்த பாலஸ்தீன் காசா மக்களுக்காக போய் ஐநால பேச தெரியாதா? ஏன் கண்புகளை பேச தெரியாதா? ஏன் மற்றவர்கள அது என்ன சொல்ல முடியும்னா, அந்த நாட்டில் மக்கள் ஒன்னும் இல்ல 48 மருந்து காலி பண்ணு இஸ்ரேல் சொல்றான். சரிங்களா? வாய் முடிந்து கம்மிட்டான். எச்சரிக்கை, காலி பண்ணு எல்லாரும் நான் ரோல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். இன்னைக்குதான் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தார்ல பாம்பு போட்டுருக்கான். நேற்று நியூஸ். ஆனா இது வரைக்கும் வாய் போக்கல. என்னடா அங்க அடிச்சா கத்தார்ல அடிச்சிட்டான். கத்தார் பக்கத்து ஒண்ணு அடிப்பான், அப்புறம் ஒண்ணு அடிப்பான். அப்படிதானே வருவா. சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நீதி நடந்தால் கையால் தடு, எல்லா வாயால் தடு, எல்லா மனதால் வேறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். உனக்கு இறைவன் வந்து பணத்தை கொடுத்துருக்கான், அறிவு கொடுத்துருக்கான், ஆற்றல் கொடுத்துருக்கான், செல்வா கொடுத்துருக்கான், நட்பு கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். அப்ப அந்த கல்ஃப் நாடுகள் எல்லாமே உட்கார்ந்து மற்ற விஷயத்துல பேசுற மாதிரி கல்ஃப் நாடு ஒரு தீர்மானம் போட்டு ட்ரம்ப்பை கூப்பிட்டு நீ நிப்பாட்டுறியா இல்ல நாங்கெல்லாம் பெட்ரோல் தான் நிப்பாட்டுட்டுமான்னு கேட்டா ஒரு நல்லா விடிகாலம் பிறக்காதா? சொல்லுங்க. உங்களை போருக்கு சொல்ல, இஸ்ரேலை பண்ணி அடிக்க சொல்ல, நீ சண்டை செய்ய சொல்ல, நீ சண்டை வேல்டு சண்டை வந்துடும், உலக போர் வந்தோம் நீங்க சொல்றீங்க. நான் உலக போர்னா சொல்ல வரல. நாங்க சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடந்து உனக்கு வந்து ட்ரம்ப்புக்கு உனக்கு ஒரு உறவு இருக்குது. உறவு இருக்கிறதுனால நீ பேசி அந்த இருக்க மக்களுக்கு உதவி செய். பஸ்ஸின் பட்டியமா சாவு அடிக்கிறாங்க. இஸ்லாம் அது சொல்ல. இஸ்லாம் சொன்ன விதங்க வந்து ஷரியத் அல்லாஹ் ரசூலும் காட்டின வழிகளே வந்து மிகப்பெரிய இந்த உலகத்தை மிகப்பெரிய தலைவர் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர் சுன்னத்தை பின்பற்றி போனா கண்டிப்பா அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. நீங்க எல்லாம் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில தொழுவுறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுதார்ன்றீங்க. நாளைக்கு மவுத்துன்னு ஒன்று வர நீங்க எல்லாம் மறந்துட்டு இந்த உலக வாழ்க்கையை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அல்லாஹ்விடம் போனோமே, அல்லாஹ் அவங்க கிட்ட கேட்பானே, அப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கல்ஃப் கண்ட்ரியில இருக்க அரபியர்கள், அரசர்கள், ஜனாதிபதிகள் முதல்ல உலக ஆழ்ந்தவன கேட்பான் அல்லாஹ். இந்த நாட்டில் ஜனாதிபதி சொன்னார்கள், அரசர்கள் சொன்னார், அவங்க எல்லாம் எங்க? அவங்க முதல்ல வாங்கணும், அல்ல அவங்க தான் கூப்பிடுவானா? ஏன்னா ஹதீஸ் இருக்குது. என் பயவில் எங்க உலமாக்கள் பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. புரியுங்களா?
ஆனா எங்களோட கோரிக்கை, எங்களோட மன வருத்தங்கள் என்னன்னா, அந்த மக்களை பார்க்க அது முடியலைங்க. ஏன்னா நாங்களாம் வந்து போராட்ட குளத்திலிருந்து வந்தவங்க. நான் என்னோட தொடர்புலாம் எடுத்துட்டீங்கன்னா பள்ளி பாபா, பேராசிரியர் தீரன், சரிங்களா, வேல்முருகன், சரிங்களா, இந்த மாதிரி வழியில் தான் நாங்கள் வந்துருந்தோம். சரிங்களா, இது இலங்கை தமிழாக பல போராட்டங்கள் நடத்தி இருக்கோம். சரிங்களா, தடாவை எதிர்த்துனா மிகப்பெரிய போராட்டம் வள்ளூர் கோட்டை நடத்தல. நாங்களாம் அந்த பழனி பாபா, ராமதாஸ், லட்டிச்சார் போய்கிட்டோம்ல, 2 தலைவர்களை நாங்களாம் தூக்கி கொண்டு வந்துடலாம். மிகப்பெரிய நக்கரில் ஹெட்டிங்ல இருந்துருக்குது. சரிங்களா, சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இப்போ நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் தானே, கண்டிப்பா நாளைக்கு என்னோட இறைவன் என்ன படித்த ரப்பு என்னை கேட்பான், உனக்கு ஆற்றல் கொடுத்த சக்தி கொடுத்த அதே கேள்வி எனக்கும் கேட்பான். நான் எனக்கு சொல்லுவேன், இந்த மக்களுக்காக கண்டிப்பா நான் என் பிணத்தின் மீது நல்ல நடக்கும் தான் கண்டிப்பா அதுக்கு தயார். சரிங்களா, அதனால்தான் முதல் கட்ட போராட்டமாக சவுதி அரேபியா கண்டித்து வச்சிருக்கோம். அடுத்த கட்ட போராட்டங்கள்லாம் இருக்குது எங்களுது. நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி கிடையாதுங்க. நாங்க இறைவனை நம்பிதான் நாங்க இறங்கி இருக்கோம். சரிங்களா, என்ன படைத்த இறைவன் கண்டிப்பா எங்களுடைய எண்ணங்கள் பார்க்கக்கூடிய இருக்கான். நான் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், அந்த எண்ணங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த மக்களுக்காக போராடணும், இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும், இதுதான் எங்களுடைய விஷயங்கள். அதனால்தான் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கோம். அடுத்த கட்ட போராட்டங்கள்லாம் இந்த காசா மக்களுக்காக கண்டிப்பாக நவுத்துவோம். கண்டிப்பா அந்த இறைவனோட பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பா இறைவன் இதுக்கு நல்ல ஒரு முடிவு கொண்டு வருவான். நாங்கள் கண்டிப்பா அந்த கல்ஃப் மக்களுக்கு இறைவன் நல்ல அறிவு கொடுப்பான். இந்த கல்ஃப் மக்கள் கண்டிப்பா உலக மக்களே நம்மளை காரி துப்புறாங்களே சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு குரல் கொடுப்பாங்க நோக்கத்தோடு தான் முதல் கட்டத்தை. எங்க மக்கள் சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் சொல்லிட்டு இந்த கல்ஃப் மக்களுக்காக சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் தான் இங்க இருக்குது. சவுதி எம்பசிலாம் இங்க கிடையாது, கல்ஃப் எம்பசிலாம் இங்க கிடையாது. எங்க எல்லாமே வந்து பம்பாயிலும் டெல்லியில தான் இருக்குது. அதனால தான் வந்து ஏர்லைன்ஸ் முடிவு எடுத்து சவுதி ஏர்லைன்ஸ் வந்து ஒட்டிங்க போராட்டம் வச்சுக்கோ. இன்ஷா அல்லாஹ். ஒரு போன் 3 வந்துச்சு.